ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்ஆர் ஸ்டடீஸ். நான் தான் உங்கள் பாலர்டிக். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கைன்மேட்டிக்ஸோட செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது நான் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஏ பிளேன். ஸோ லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஏ ஸ்ட்ரைட் லைன் நம்ம படிச்சிருந்தோம். இப்போ வந்து மோஷன் இன் ஏ பிளேன்னு படிக்க போகிறோம். ஸோ அதுன்னு பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஏ பிளேன் பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் பிளேன்ஸ், 2 டைமென்ஷன் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன்ஸ்னால் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் பொறுத்து டைமென்ஷன் வந்து மோஷன்னே 2 டைமென்ஷன் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் மோஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி போகும் ஒரு ஆப்ஜெக்ட், இல்லைனா ஒய் ஆக்சிஸ் நோக்கி ஒன்று போகும். ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 2 ஆக்சிஸ்க்கும் காமனாக வந்து மூவ் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து த்ரோ பண்ணுறோம். ஸோ த்ரோ பண்ணும்போது இந்த மாதிரி ஆங்கிளாக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன்லேயும் போகுது, ஒய் டைரக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 2 டைரக்ஷனுக்கும் வந்து பொதுவாக இருக்கும். ஸோ அது வந்து 2 டைமென்ஷன் சொல்கிறோம். ஸோ இதே ஸ்ட்ரைட் லைன் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மூவ் பண்ணும். இப்போ ஒரு கார் வந்து போகுது. ஸோ ஒரு கார் வந்து மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷன் தான் போகும். ஸோ இதே ஒய் ஆக்சிஸ் மட்டும் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் வந்து மேலேருந்து கீழே போடுறோம், இல்லைருந்து கீழேருந்து மேலே தூக்கி போடுறது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனாக தான் இருக்கும், ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 1 டைமென்ஷன் சொல்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து இப்படி த்ரோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் போச்சுன்னா அது வந்து ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் காமனாக போகும், ஒய் ஆக்சிஸ்க்கும் வந்து காமனாக தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷன் சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஏ பிளேன் அண்ட் ஸ்ட்ரைட் லைனுக்கு இதுதான் வித்தியாசம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஏ பிளேன் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ஐ டினோட் பண்ணுறோம், இந்த ஐ டைரக்ஷன் டினோட் பண்ணுறோம். ஒய் ஆக்சிஸ் பார்த்தா ஜே டைரக்ஷன் டினோட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டர் ஏ வச்சுப்போம், ஏஎக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஏஒய் ஜே வெக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஐ டைரக்ஷன் மூவ் பண்ணுறது டினோட் பண்ணுறது ஐ வெக்டர் வந்து டினோட் பண்ணுறோம், எக்ஸ் ஆக்சிஸில் போகிறது. ஸோ ஒய் ஆக்சிஸில் வந்து டினோட் பண்ணுறதுக்கு ஜே வெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பிளேன் வந்து 2 டைமென்ஷனல் மோஷன். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ் பேசிக்ஸ் வச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம் ப்ராப்ளம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிருப்போம் மோஷன் இல்லை ஸ்ட்ரைட் லைனில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதே மாதிரி வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு displacement by time. Displacement by time. ஸோ அதே தான் இதுலேயும் நம்ம 2 டைமென்ஷனில் படிக்க போகிறோம். ஸோ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு வந்து படிப்போம். ஸோ இதுலேயே 2 டைமென்ஷன் பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் மூவ் ஆகும்போது எப்படி எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இதே வந்து 1 டைமென்ஷன் ஆச்சுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இது இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் மூவ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ ஒரு பால் இருக்குது. ஒரு பால் வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. கிரிக்கெட் வந்து ஒரு பால் வந்து பேட்ஸ்மேன் 6 அடிக்கிறாரு. ஸோ பால் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது, மேலே போடு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வெர்டிகலாக வந்து பால் போகும், ப்ளஸ் ஹைட்டில் போகும். ஸோ 2 டைமென்ஷனில் வந்து பால் போகுது. ஒன்று ஹைட்டு மேலே போகுது, ஒய் ஆக்சிஸ்லையும் போகும், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து போகும். ஸோ அந்த 2 டைமென்ஷன் காமனாக இருக்குது வந்து எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் காமனாக இருக்குன்னா 2 டைமென்ஷன் சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ அந்த பால் இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் மூவ் ஆகுறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் சரி. வந்து வெலாசிட்டி வந்து இப்போ எக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டினாரு dx by dt. ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன். ஸோ பார்த்தீங்கன்னா அது எப்படி எழுதுனா del x by del tன்னு எழுதுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா x2 minus x1 by t2 minus t1. ஸோ ஒரு பார்ட்டிகல் வந்து இனிஷியல்லேருந்து ஃபைனலுக்கு போகிற வந்து டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்கிறோம். ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு பொசிஷன் மூவ் ஆச்சு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு நம்ம சொல்கிறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆக்சிலேஷன் பார்த்தீங்கன்னா dv by dt. ஸோ பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனில் படிக்கிறது வந்து அதே 2 படிக்கணும் சேம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ் வச்சுட்டு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ வெக்டர் ஜே வெக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2ti வெக்டர் ப்ளஸ் 5j வெக்டர் இந்த மாதிரி வந்து டினோட் பண்ணுவாங்க.
ஸோ நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற போது பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ அதனால வந்து ஒரு ப்ராப்ளம் வச்சு சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் வந்து வெக்டர்ஸ் பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக்ஸ் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ வெக்டர்ஸ் வந்து நிறைய பேர் படிச்சுப்பீங்க, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் படிச்சுப்பீங்க. ஸோ நான் வந்து வெக்டர்ஸ் வச்சு நான் டீட்டெயிலாக ப்ராப்ளம் வச்சு சால்வ் பண்ண போகிறதில்ல. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ வந்து ஒரு 2 வெக்டர் வச்சுப்போம். லெட் ஏ பி த வெக்டர் ஆஃப் ஏ அண்டு பி பி த வெக்டர் ஆஃப் பி. ஸோ 2 வெக்டர் வச்சுப்போம். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் வந்து நீட்டில் கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி மேக்னிடியூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி is equal to magnitude of vector a minus vector b. இது வந்து 2 ஈக்குவலாக கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீட் எக்ஸாம்பிளுக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து எப்படி கண்டுபிடிப்போம் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி magnitude is equal to root of a square plus b square plus 2ab cos theta. ஸோ இது பார்த்தீங்கன்னா magnitude of a plus b ஓட ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி magnitude of a minus b பார்ப்போம். அப்படின்னா a square plus b square minus 2ab cos theta. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா a plus b a minus b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணுவோம். இந்த 2 டேர்ம் ஸ்கொயர் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுவோம். a square plus b square plus 2ab cos theta is equal to a square plus b square minus 2ab cos theta. ஸோ பார்த்தீங்கன்னா a square கேன்சல் ஆகும், b square கேன்சல் ஆகும். ஸோ லெஃப்ட்டில் இருக்கிற 2 மைனஸ் இதில் ப்ளஸ், ஸோ 2 ஆட் ஆகும். 4ab cos theta is equal to 1. ஸோ பார்த்தீங்கன்னா 4ab cos theta is equal to 0. So 1 கிடையாது 0. So 4 cos theta is equal to 0. Cos theta is equal to 0. So theta is equal to 0. Cos inverse of 0. So cos 0 ஓட வேல்யூ என்னது? theta is equal to 90 degree. Cos 90 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா cos ஓட வேல்யூ 0. ஸோ பார்த்தீங்கன்னா theta is equal to 90 degree. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இஃப் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, மேக்னிடியூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி வெக்டர் மேக்னிடியூட் ஆஃப் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ மைனஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி கேட்பாங்க. ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்க பார்த்தீங்கன்னா இஃப் சம் ஆஃப் 2 வெக்டர்ஸ், சம் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் 2 வெக்டர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. 2 வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி equals to difference of 2 vectors அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகணும். சம் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப்னா ஏ ப்ளஸ் பி வெக்டரோட மேக்னிடியூடு. ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் டைப் கொஸ்டின் எப்படி கேட்டுக்கான்னு பார்ப்போம். இஃப் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் ஈக்குவல் டு ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர், தென் angle between A and B இஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ வந்து இது எப்படி சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் ஏ ப்ளஸ் வெக்டர் பி என்ன ஃபார்முலா, ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் வந்து ஏ ஆகிடும். அதே மாதிரி மேக்னிடியூட் ஆஃப் பி வெக்டர் பார்த்தீங்கன்னா பி. ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஆட் பண்ணுறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு root of a square plus b square plus 2ab cos theta. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து 2 டைம் இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி ஒரு ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos theta. ஸோ வந்து ஏ ஸ்கொயர் பி கேன்சல் ஆகிடும், ஏபி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஸோ 2ab cos theta is equal to 2ab. ஸோ பார்த்தீங்கன்னா
ஸோ பாருங்கள் இப்போ 2ab cos theta minus 2ab is equal to 0. ஸோ cos theta காமனாக இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 2ab காமனாக எடுத்துட்டோம். cos theta minus 1 is equal to 0. ஸோ இந்த டேர்ம் 0 ஆயிரும். ஸோ cos theta வந்து பார்த்தீங்கன்னா is equal to 1. ஸோ theta is equal to cos inverse of 1. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா cos 0 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூ 1 வரும். ஸோ எப்போ theta is equal to 0 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா cos வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து 0. ஸோ ஆங்கிள் between A and Bன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி. ஸோ இதே மாதிரி if magnitude of A minus B vector is equal to magnitude of A minus magnitude of B difference தான் கேட்டிருந்தாங்கன்னா ஸோ இதுதான் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 தான் வரும், சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ 0 டிகிரின்னு ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வெக்டர்ஸ் வச்சு கொஞ்சம் சில பேசிக்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ வந்து நான் வேறு ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன்றும் சால்வ் பண்ண போகல. ஸோ வெக்டர்ஸ் வந்து ஒரு சில பேசிக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஏ வெக்டர். ஸோ ஏ வந்து ஒரு வெக்டர் ஏ வச்சுப்போம், வெக்டர் பி வச்சுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சப்ராக்ஷன்லாம் நம்மளுக்கு வந்து சிம்பிளாக தெரிஞ்சிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிகேஷன் அது வந்து எப்படி பண்ணுறோம், டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட் வந்து வெக்டர் ப்ராடக்ட். ஸோ அது வந்து டாட் ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட். ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட்னா என்னன்னு பாருங்கள், ஏ டாட் பி, ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வெக்டர் வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம்னா ஆன்சர் வந்து ஸ்கேலராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து இதில் இருக்காது. ஸோ ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் இருக்காது. ஸோ மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும், மேக்னிடியூட் ஒன்லி, நோ டைரக்ஷன். ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஏபி வித் டைரக்ஷன். ஸோ வந்து என் வெக்டர்னு நம்ம போட்டுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ ஜே கே இது வந்து டைரக்ஷன் வந்து டினோட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூடும் இருக்கும் அண்ட் ஆல்சோ டைரக்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ப்ராடக்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஸோ பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஸோ டாட் ப்ராடக்ட் நம்ம ரிவர்ஸாக பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆன்சரும் நம்மளுக்கு வரும். ஸோ பட் இந்த வெக்டர் ப்ராடக்ட்டில் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஸோ வெக்டர் ப்ராடக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஸோ ஆன்சர் வந்து நெகட்டிவாக வந்து இன்வெர்ஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ரிவர்ஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஃப் ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு 0 தென் ஏ அண்ட் பி ஆர் பர்பெண்டிகுலர். ஏ வந்து பியோட பர்பெண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ ஆர்த்தோகனல். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு டாட் ப்ராடக்ட் ஏ வெக்டரும் பி வெக்டரும் டாட் ப்ராடக்ட்டில் மல்டிப்ளை பண்ணும்போது 0ன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா ஸோ ஏ இஸ் parallel with பி அண்ட் இட் ஆல்சோ ஏ அண்ட் பி ஆர் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே வந்து கிராஸ் ப்ராடக்ட்டில் இஃப் ஏ கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் வந்து பார்த்தீங்கன்னா parallel to each other. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ப்ராடக்ட்டும் வெக்டர் ப்ராடக்ட்டும் டிஃப்ரென்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if a dot b vector is equal to ab cos theta. ஸோ இதே வந்து a cross b vector பார்ப்போம், ab sin theta. ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வச்சு ஆங்கிள் பொறுத்து வந்து வேல்யூ என்ன வரும்னு பார்க்க போகிறோம். ஸ்கேலர் ப்ராடக்ட். ஸோ வந்து ஸ்கேலர் அண்டு வெக்டர். ஸோ ஏ டாட் பியோட மேக்ஸிமம் வேல்யூ
இஸ் ஈக்குவல் டு ஏபி. ஸோ இது வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ காஸ் தீட்டா எப்போ 1 வரும்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரியாக இருக்கும்போது ஸ்கேலர் ப்ராடக்டோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ப்ராடக்டோட மினிமம் வேல்யூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏபி. ஸோ இது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ -1 எப்போ வரும்? ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரின்னு போது பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா வேல்யூ வந்து -1 வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் ப்ராடக்டோட மினிமம் வேல்யூ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மினிமம் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் ஏ டாட் ஏபின்னு வரும். ஸோ அதே மாதிரி இஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 0. ஸோ ஏ டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ டாட் பி வெக்டர் வந்து 0 வந்துடும். ஸோ அப்போ 0 வந்துச்சுன்னா அர்த்தம் ரெண்டு வெக்டர் ஏ அண்ட் பி வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். ஸோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ப்ராடக்ட் பார்ப்போம். ஏ கிராஸ் பியோட மேக்ஸிமம் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு என் கேப். ஸோ பார்த்தீங்கன்னா ஏபி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷனோட தான் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ப்ராடக்டோட ரிசல்ட்டில் நம்ம கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ சைன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி ஏ கிராஸ் பியோட மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. அது எப்போ கிடைக்கும்? சைன் தீட்டா வந்து 0 இருக்கும்போது கிடைக்கும். ஸோ சைன் தீட்டா எப்போ 0 ஆகும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி ஆர் 180 டிகிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா வேல்யூ வந்து 0. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வெக்டருக்கு டிஃப்ரென்ஸ் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து if a and b are two vectors, if a vector is equal to ax I vector plus ay j vector, if b vector is equal to bx I vector plus by j vector. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் between a and b ன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் between a and b என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா theta is equal to cos inverse of a dot b vector divided by ab. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டாட் பி டாட் ப்ராடக்டோட வேல்யூவும் அப்புறம் ஏபியோட வேல்யூவும் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது அது காஸ் இன்வர்ஸ் போட்டோன்னா ஆங்கிள் பெட்டின்னு கிடைக்கும். ஸோ ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பெட்டின் ஏ அண்ட் பின்னு கேட்டாங்கன்னா ஸோ டாட் ப்ராடக்ட் ரூல் வச்சுட்டே நம்ம வந்து சால்வ் பண்ண நம்மளுக்கு வந்து ஸோ பார்த்தீங்கன்னா இதான் வெக்டர்ஸோட பேசிக்ஸ். ஸோ வந்து வெக்டர்ஸ் வச்சுட்டு நம்ம ப்ராப்ளம் வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறல. ஸோ நிறைய பேசிக்ஸ்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சால் போடும். ஸோ நம்ம படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா கைனமேட்டிக்ஸில் மோஷன்னே ஸ்ட்ரைட் லைனும் மோஷன்னே பிளேன் மட்டும்தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சால் போடும். ஸோ வந்து பேசிக்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ அண்ட் பி வந்து ஆர்த்தோகனலாக எப்போ இருக்கும்? ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து பேசிக் கொஸ்டினாக தான் கேட்க வாய்ப்பு இருக்குது நீட்டில். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஸோ வந்து இப்போ நான் வந்து ரெண்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இஃப் ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர். ஸோ வந்து ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்டுருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ வந்து ஒரு சில கண்டிஷன் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ப்ளஸ் இன்னொரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெக்டர் ப்ராடக்ட்டில் ஏ கிராஸ் பி வெக்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏபி என் கேப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் இருக்கும் டைரக்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து வெக்டர் ப்ராடக்ட்டில் வர ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். வெக்டர் ப்ராடக்ட் வந்து எதுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா டார்க், ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், வெலாசிட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாம் வெக்டர் குவான்டிட்டிஸ். அதே மாதிரி ஸ்கேலர் குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா லென்த், மாஸ், டைம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் குவான்டிட்டிஸ் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மேக்னிடியூட் தான் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் இருக்கும் அண்ட் டைரக்ஷன். ஸோ வந்து எக்ஸாமில் இந்த மாதிரி கூட கேட்பாங்க.
ஸோ வந்து விச் இஸ் நாட் ஏ ஸ்கேலர் குவான்டிட்டி, விச் இஸ் நாட் ஏ ஸ்கேலர் குவான்டிட்டி லென்த், மாஸ், டைம் அண்ட் டார்க்குன்னு கேட்டுருவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டார்க் வந்து வெக்டர் குவான்டிட்டி, இல்லைனா விச் இஸ் நாட் ஏ வெக்டர் குவான்டிட்டி கேட்பாங்க. டார்க், ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன் ஆர் டிஸ்டன்ஸ், இல்லைனா மாஸ் வந்து. ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்களே உனக்கு புரியும். ஸோ டார்க் இந்த 4 வேணால் பேசிக்னு கேட்பாங்க. ஸோ இந்த பேசிக் நான் சொல்லுவேன். லென்த் வந்து டிஸ்டன்ஸ், இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெக்டர் குவான்டிட்டி. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸு, ஸோ அந்த வெக்டர் மல்டிபிகேஷன் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அது மட்டும் நீங்கள் பார்த்து தான் போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து மோஷன் இன் ஏ பிளேன் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் இப்போ என்னன்னு பார்ப்போம். இஃப் த எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எ பார்ட்டிகல் at any time are x is equal to 5t minus 2t square and y is equal to 10t respectively. When x and y are in meters and t in seconds, the acceleration of the particle at t is equal to 2 seconds is அப்படிங்கிறாங்க. ஸோ acceleration that time t is equal to 2 இருக்கும்போது acceleration என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீட் எக்ஸாம்பிள் கேட்டுங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் மோஷன் ஸ்ட்ரைட் லைனை நம்ம சால்வ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, dx by dt அதே தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 டைமென்ஷன் மோஷன்னால எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் எக்ஸ் ஆக்சிஸ், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் ஒய் ஆக்சிஸ், ரெண்டும் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், இது டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஸோ இப்போ வெலாசிட்டி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், v of vx கண்டுபிடிப்போமா, அப்போ dx by dt. ஸோ இதே மாதிரி வெலாசிட்டி at y dy by dt. ஸோ சேம் தான். ஸோ இப்போ எக்ஸில் பண்ணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 5 minus 2t ஸ்கொயர்னா 4t, 5 minus 4t. ஸோ அதே vyன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் என்ன கண்டுபிடிப்போம், axஆ, அப்போ என்ன vx by dvx by dtயா. ஸோ dvx by dt. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் 0 -4 வந்துடும். ஸோ axோட வேல்யூ -4. ஸோ அதே மாதிரி ay பார்த்தீங்கன்னா இது கான்ஸ்டன்ட் 0, இது வந்து dv by dt. ஸோ ரெஸ்பெக்ட் டு y axis. ஸோ ஆக்சிலரேஷன் அட் டைம் t is equal to 2 seconds கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு காம்பனண்ட் வந்து ஆக்சிலரேஷன் எப்படி நம்ம டினோட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ax is equal to axi vector plus ayj vector. ஸோ ஆக்சிலரேஷனுக்கு வெக்டர் போட்டுருவோம். ஸோ ரெண்டு டைமென்ஷன்னால நம்ம வந்து வெக்டர் வச்சு டினோட் பண்ணுவோம். ஸோ axi வெக்டர்னது -4 i வெக்டர். ஸோ y காம்பனண்ட் இல்லை. ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் வந்து வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ வந்து அட் t is equal to 2 seconds கேட்டுருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 4ல் t டேர்ம் இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் -4 கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கான்ஸ்டண்ட்டாக எந்த டைமில் நல்ல ஆக்சிலரேஷன் வேல்யூ -4 வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் a is equal to -4 m/s². ஸோ இந்த பக்கத்தில் டி டேர்ம் இருந்துச்சுன்னா t is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். ஸோ இல்லை டி டேர்ம் கேட்கல. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் -4 m/s². ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸ் டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். A particle has initial velocity 2i vector plus 3j vector and acceleration 0.3i vector plus 0.2j vector. The magnitude of velocity after 10 seconds will be. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பற்றி படிச்சிருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து நம்ம படிச்சிருப்போம். v is equal to u plus at. ஸோ வந்து 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 4 ஈக்குவேஷன் படி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்போ சப்ஸ்டியூட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் is equal to கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லைனா யூனிஃபார்ம்னு சொல்லுவாங்க, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா a is equal to 10, 20, 9.5, 5.6 இந்த மாதிரி வேல்யூ சொன்னாங்கன்னா நம்ம வந்து அந்த 4 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வச்சுனா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இல்லைன்னா இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a is equal to 10t, a is equal to 5t minus 2 இந்த மாதிரி t டேர்ம் டைமோட கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியேஷன் வச்சுனா நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இல்லைனா கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் வச்சுருக்காங்க. ஸோ i வெக்டர் j வெக்டர் வந்து டைரக்ஷன் தான், மற்றபடி எல்லாம் சேம் தான். ஸோ இது பக்கத்தில் t அந்த மாதிரி கேட்டனால நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி is equal to u plus at. ஸோ பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க. த மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப்டர் 10 seconds அப்படின்னு கேட்காங்க. ஸோ அந்த ஃபைனல் வெலாசிட்டினா நமக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அது இப்போ இதில் இந்த மாதிரி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா is equal to ஸ்பீடு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியில் மேக்னிடியூடு இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ அதில் மேக்னிடியூட் மட்டும் கன்சிடர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதான் ஸ்பீட் ஆஃப் ஏ பார்ட்டிகல் at 2 dimension.
டூ டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் ஏ பார்ட்டிகல்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டியோட மேக்னிடியூட்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து இப்போ நம்ம சால்வ் பண்ணுவோம். இது v = u + at. u என்னது 2i + dj வெக்டர் ப்ளஸ் a வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்டு t. ஸோ t வேல்யூ என்னது 10 seconds. at t = 10 seconds கொடுங்க. ஸோ வந்து t வந்து ஸ்ட்ரைட்டாக 10 நான் போட்டுடுறேன். ஸோ 0.3 × 10 பார்த்தீங்கன்னா 3i வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா 10 மல்டிப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா i 2 + 3 5i வெக்டர் ப்ளஸ் 3 + 2 5j வெக்டர். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டியோட வேல்யூ. ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப்டர் 10 seconds. ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா √ இது வந்து vi² ப்ளஸ் இது வந்து vx, இது வந்து vy காமனாக வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா vx² ப்ளஸ் vy². ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன வரும் √ 5² + 5². ஸோ வந்து இதில் வந்து 5² + 5² இருக்குது. இப்படி இங்கே நான் எழுதுறேன். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் v = 5² + 5². ஸோ 5² காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம்னா 5 வந்துடும். ஸோ 1 + 1 2 5√2 வந்து ஃபைனல் ஆன்சர். மேக்னிடியூட் ஆஃப் v 5√2 வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ அது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5√2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு s = ஸோ 2 டைமென்ஷனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் = மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டியோட மேக்னிடியூட் எடுத்தோம்னா நம்ம ஸ்பீடு வந்து ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஏ பிளேனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரேராக தான் கேட்குறாங்க. ஸோ ரிப்பீட்டடாக என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஏ பிளேன் சொல்லிட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன், ப்ரொஜெக்டைல் மோஷன். ஸோ இந்த 3 டாப்பிக்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மோஷன் இன் ஏ பிளேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 டாபிக்ஸ்லேருந்து தான் நம்ம மோஸ்ட்லி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்குன்னு அந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு கிடையாது, எல்லா டாப்பிக்கும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நான் நீட் கொஸ்டின்ஸில் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 தான் நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நிறையா இருக்கணும் ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு. ஸோ அதே மாதிரி சர்க்குலர் மோஷனும் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நிறைய இருக்கும். ப்ரொஜெக்டைல் மோஷனும் இப்போ சிம்பிளாக தான் இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ அதுதான் இப்போ நான் ஃபஸ்ட்டு நடத்த போகிறேன். ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் வீடியோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் நடத்த போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷன் பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ப்ரொஜெக்டைல் மோஷன் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் டெரிவேஷன்லாம் நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 2021 நீட் 2021 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் வந்து ரிவிஷன் டாபிக்ஸாக நடத்துகிறேன். ஸோ வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நான் சொல்லுவேன். ஸோ நான் வந்து டிரைவ்லாம் பண்ண மாட்டேன். ஸோ பாருங்கள், நான் வந்து இல்லைன்னா இதெல்லாம் எப்படி வந்திருக்குதுன்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரிவிஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ டெரிவேஷன் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்டாக இருக்குது ஏதாச்சும் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் அந்த டெரிவேஷன் வேணால் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் நான் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷன், ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து ஹாரிசான்டல் காம்பனண்ட், ஒய் வந்து வெர்டிக்கல் காம்பனண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குதுன்னா, ஸோ இப்போ நம்ம கிரிக்கெட் மேட்ச்லாம் வச்சுப்போம். ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் வந்து ஒரு பால் வந்து 6க்கு அடிக்கிறான், ஸ்ட்ரைட்டில் அடிக்கிறான், ஸ்ட்ரைட் லைனில் 6 அடிக்கிறாரு. ஒரு பால் போடும்போது பேட்ஸ்மேன் வந்து 6 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா பால் வந்து ஸ்ட்ரைட் லைனில் வந்து 6 போடு, ஒரு 70 மீட்டர்ஸ் 80 மீட்டர் டிஸ்டன்ஸில் போடு. ஸோ அந்த பால் எப்படி ட்ராவல் ஆகும்? ஸோ பேட்ஸ்மேன் ஷாட் அடிக்கிறாரு. ஸோ பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிளில் தான் நம்மளுக்கு வந்து பால் வந்து போகும். ஸோ ஸ்டார்டிங் இனிஷியல் பாயிண்ட் வந்து ஃபைனல் பாயிண்ட் போகிறது இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ரேஞ்சுன்னு சொல்கிறோம் ஆர். ஸோ இனிஷியல் பாயிண்ட்லேருந்து ஃபைனல் பாயிண்ட் வரைக்கும் பால் ட்ராவல் ஆகுதுல, இந்த ஆப்ஜெக்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எந்த இடத்துல வந்து கிரவுண்டில் தொடுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இந்த சைடு பால் வந்து ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் வந்து மேலே போகுது, எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டுக்கும் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா பால் ட்ராவல் ஆகுது. ஸோ பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சிஸ் ஹாரிசான்டல் காம்பனண்ட் என்னன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூ காஸ் தீட்டா. ஸோ அதே வந்து ஒய் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூ சைன் தீட்டான்னு நம்ம சொல்கிறோம்.
ஸோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து சைன் தீட்டா, இங்கே வந்து காஸ் தீட்டா. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் யூஒய் ஜே வெக்டர் இந்த மாதிரியும் வந்து எழுதலாம். ஸோ வந்து டோட்டல் இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் யூஒய் ஜே வெக்டர். ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃபைனல் வெலாசிட்டி எப்படி இருக்கும், யூ ப்ளஸ் ஏடியா. ஸோ ஃபைனல் வெலாசிட்டி அட் எக்ஸ் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா யூ காஸ் தீட்டா. அதே ஒய் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா யூ சைன் தீட்டா மைனஸ் ஜிடி. ஸோ ஜிடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிராவிட்டி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து வராது. ஸோ எப்படி வரும் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி எங்கேருந்து வரும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃபால் ஆகும், ஒரு மேலேருந்து கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன் புல் இருக்கும். ஸோ அந்த கிராவிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இருக்க ஆப்ஜெக்ட் கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து 9.8 நம்ம சொல்கிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னா வெர்டிகல் காம்பனன்ட்ஸ் வச்சு பொறுத்தா நம்ம வந்து ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் வந்து வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். ஸோ இந்த டேரக்ஷன் வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சிலேஷன் 0. ஸோ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வேல்யூ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் வேல்யூ இருக்கும். ஸோ வந்து ஜிஎஸ் = 9.8 நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ வெர்டிகல் காம்பனன்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி, இது வந்து கிராவிடேஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பால் மேலே ஃப்ளை ஆகுது, எப்படினாலும் பால் கீழே வரும். ஸோ அந்த பால் எப்படி கீழே விழுது, டியூ டு கிராவிட்டி. ஸோ அந்த கிராவிட்டினால பால் வந்து கீழே ஃபால் ஆகுது. ஸோ கிராவிட்டி எதில் வச்சு கன்சிடர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் தான். ஸோ நம்ம பால் அடிக்கிறோம்ல, எப்போ கிராவிட்டி வந்து கீழே தான் இறங்கும், கிராவிட்டி ஆல்வேஸ் வந்து டவுன் ஃபால் தான் ஆகும். ஸோ நம்ம கிராவிட்டிக்கு எதிர்க்க பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து கிராவிட்டி வந்து -Gன்னு வச்சுருப்போம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுதுன்னா எப்போவும் கிராவிட்டியோட வேல்யூ வந்து 9.8. ஸோ நம்ம வந்து இனிஷியலாக நம்ம வந்து கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வந்து -Gன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்ம வந்து வேல்யூ போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் காம்பனண்ட்டோட வேல்யூ என்னன்னு பார்ப்போம். எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா யூ காஸ் தீட்டா டி. அதே மாதிரி ஒய் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா யூ சைன் தீட்டா டி மைனஸ் 1/2 GT ஸ்கொயர். ஸோ வித் ஆக்சிலரேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி பார்த்தீங்கன்னா y = x tan theta minus 1/2 g x square by u square cos theta. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி, இது வந்து இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியல் வந்து ஃபைனல் பொசிஷன், இங்கே ஒரு பாயிண்ட் ஏன்னு வச்சுப்போம், இந்த பாயிண்ட் பி வச்சுப்போம். ஸோ இந்த ட்ராவல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாடை. ஸோ இந்த ட்ராவல் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் tan theta minus 1/2 g x square by u square cos theta. ஸோ கிராவிட்டி வந்து நம்ம வெர்டிகல் காம்பனன்ட் y பொறுத்து தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் கிராவிட்டி g. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். y = x tan theta minus 1/2 g x square by u square cos theta. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் 3 டேர்ம் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட். ஸோ மேக்ஸிமம் ஹைட்னா என்ன, மேக்ஸிமம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ப்ரொஜெக்டைல் டூயிங் இட்ஸ் ஜேர்னி. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து மேக்ஸிமம் ஹைட்டுன்றோம். ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட் ரீச். ஸோ பால் வந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ உயரத்தில் வந்து நீங்கள் ரீச் ஆகுது அந்த உயரம் வந்து மேக்ஸிமம் ஹைட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா h maximum = u square sin square theta by 2g. ஸோ பார்த்தீங்கன்னா u square sin square theta by 2g வந்து h maximum ஹைட் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ வந்து h maximum கூட எழுதலாம், h = அப்படின்னு எழுதிக்குவோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட். The total time taken by projectile from the point of projection till it hits the horizontal plane is called time of flight. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அது இனிஷியல் வெலாசிட்டியில் நம்ம வந்து இப்போ ஒரு பால் 6 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே பறந்து கீழே விழுது. ஸோ இதோட டோட்டல் டைம், ஸோ எப்படி மேலே தூரமாக எவ்வளோ தூரம் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பால் வந்து ஷார்ட் அடிக்கும்போது மேலே பறந்து கரெக்டாக கிரவுண்டு டச் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ டைம் எடுக்குது, அந்த டைம் வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா TF = 2u sin theta by g. 2u sin theta by g பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா. ஸோ 2u sin theta by g. ஸோ இந்த ஃபார்முலா என்னென்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து டெரைவ் பண்ணல, ஸோ வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்காக தான் நான் நடத்திட்டு இருக்கேன். ஸோ நீட்டு கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் நான் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் உங்களுக்கு எப்படி வருது உங்களுக்கு புரியலன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டுக்கு தான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 months கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குயிக்காக நடத்தி ஆகணும். ஸோ ப்ளஸ் உங்களுக்கு கான்செப்ட்டும் நான் சேர்த்து சொல்லித்தரேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெரிவேஷன் எடுத்தால் டைம் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, இல்லை நான் நடத்தின ப்ராப்ளம்ஸ்லேயே ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னா, ஸோ இல்லைனா ஒரு சில வேறு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், உங்களுக்குன்னே வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் பார்ப்பீங்க, அது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது ஃபீல் பண்ணிங்கன்னா அது என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆன்சர் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கூட நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ரேஞ்ச். ஸோ மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் தான். ஸோ வந்து இந்த ட்ராவல் ஆகிற பார்ட்டு தான் நம்ம வந்து ரேஞ்சுன்றோம். ஸோ இது வெர்டிக்கல், இந்த மேக்ஸிமம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் இது பார்ப்போம். இதே ஹாரிசான்டலில் பார்க்கும்போது ஹாரிசான்டல் ரேஞ்ச். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிறது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இனிஷியல் வந்து ஃபைனல் பொசிஷன் போகிறது அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹாரிசான்டல் ரேஞ்சுன்றோம். ஸோ அது நான் பார்த்தீங்கன்னா R is equal to U square sin 2 theta by G, sin 2 theta. ஸோ பார்த்தீங்கன்னா அதே வந்து மேக்ஸிமம் ஹாரிசான்டல் ரேஞ்ச், மேக்ஸிமம் ரேஞ்ச் அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா R maximum is equal to U square by G. ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து எப்போ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா theta is equal to 45 degree. இந்த வேல்யூ கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ரேஞ்ச் வேல்யூ கிடைக்கும். ஸோ வந்து அப்படி கூட இங்கே கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ வந்து ரேஞ்ச் அட் மேக்ஸிமம் இனிஷியல் வெலாசிட்டி கொடுப்பாங்க, கிராவிட்டி கொடுப்பாங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் வந்து நல்லா பாருங்கள், ஹாரிசான்டல் ரேஞ்ச் இல்லை வெறும் ரேஞ்ச் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் சைன் தீட்டா போட்டு. இல்லை நீங்கள் மேக்ஸிமம் ரேஞ்ச் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம நீட்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் பார்ப்போம். The velocity of a projectile at initial point A is 2i plus 3j meter per second. Its velocity at point B is. ஸோ பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்டைல் வந்து இது கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் ஏல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 2i plus 3j அண்ட் பாயிண்ட் ஏ. ஸோ அதே பாயிண்ட் பியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நல்லா பாருங்கள், ஏ வேல்யூ இங்கே இருக்குது, இங்கே வேல்யூ இருக்கு நம்ம சொல்கிறாங்க 2i, இங்கே 2iயா, இங்கே வந்து 3j. ஸோ 2i இங்கே 3jன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த பாட்டு நம்ம பார்ப்போம் A to B. ஸோ பாருங்கள் இந்த பாட்டு அப்படியே போடு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டு, ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பார்ட்டிக்கு வந்து இங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிக்ரீஸ் ஆகுதா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஜெக்ட் ஃபால் ஆகுது. எங்கே ஃபால் ஆகுது? பாயிண்ட் பியில் ஃபால் ஆகுது. ஸோ ஒய் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஆப்போசிட்டாக வருது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போகும்போது நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும், இந்த சைடு போகும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துப்போம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும், எக்ஸ் டைரக்ஷன் தான் போயிட்டு இருக்குது, கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. ஐ ஆக்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு நம்ம பார்ப்போம், 3j ஆக்டர் வந்து ஒய் ஆக்சிஸ் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த பார்ட்டே நம்ம பார்ப்போம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் போகுது, இந்த பார்ட் வந்து நம்ம சரி கரெக்டாக போயிட்டு இருக்குது. ட்ராவல் வந்து கரெக்டாக ஹாரிசான்டல் வந்து கரெக்டாக பேரலெல்லாம் இருக்குது. ஸோ வெர்டிகல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் பாயிண்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்க்கும்போது நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக போகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2i இது வந்து பேரலாக இருக்குது. ஸோ வந்து டிஸ்டன்ஸ் வந்து ஆக்ஷன் வந்து மாறல. ஸோ ஃபைனல் பி அட் பாயிண்ட் பி 2i வெக்டர், ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ அதே மாதிரி பாயிண்ட் பியில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து ஆப்போசிட்டாக போகுது, ஒய் ஆக்சிஸ்க்கு ஆப்போசிட்டாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ -3j நம்ம வந்து யூஸ் பண்ணோம், மென்ஷன் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா அட் பாயிண்ட் பி த வெலாசிட்டி அட் பாயிண்ட் பி என்னன்னு பார்த்தீங்கன்னா 2i வெக்டர் -3j வெக்டர் மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர். ஸோ வந்து கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து இந்த டைரக்ஷன் எப்படி போகுது, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இந்த டைரக்ஷன் போடா, இல்லைனா ஆப்போசிட்டாக போச்சுன்னா மைனஸ். ஸோ இதே எக்ஸ் ஆக்சிஸ் போகிற டைரக்ஷன் போச்சுன்னா ப்ளஸ்ஸு. ஸோ அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸுக்கு கூட இதே டைரக்ஷனில் போச்சுன்னா நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம். இந்த சைடு வரைக்கும் நம்ம இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் வரைக்கும் சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கேட்டால் நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துப்போம். பட் இந்த பாயிண்ட்லேருந்து பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம கேட்டது பாயிண்ட் வந்து பி. ஸோ பியில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு அப்படி ஆப்போசிட்டாக தான் இருக்குது. இது ஒய் ஆக்சிஸ்னால் இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம போடு. ஸோ வந்து -3j வெக்டர் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது வந்து நீட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் ஆன்சர் தான். ஸோ கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும், அதான் வந்து விஷயம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
ஸோ இந்த கொஸ்டின் வாட்ட பேச தெரியும், ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்மளுக்கு அந்த ஆன்சர் சால்வ் பண்ணணும். ஸோ a projectile is fired from the surface of the earth with a velocity of 5 ms minus 1 and angle theta with the horizontal. Another projectile is fired from another planet with a velocity of 3 ms minus 1 at the same angle, follows a trajectory which is identical with the trajectory of the projectile fired from the earth. The value of acceleration due to gravity on the planet is in ms minus 2 is. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டைல் வந்து ஒரு எர்த்லேருந்து ப்ரொஜெக்டைல் வந்து எர்த்து இப்போ பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டைல் ஃபயர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, 5 மீட்டர்/செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் தீட்டா வந்து ஹாரிசான்டலாக அப்படியே போயிருக்கு, ஒரு அப்படியே ஹாரிசான்டலாக ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அனதர் ப்ரொஜெக்டைல் இஸ் ஃபயர்டு ஃப்ரம் அனதர் பிளானட் வித் வெலாசிட்டி ஆஃப் 3 ms minus 1. ஸோ இது வந்து எர்த்து, பிளானட் எர்த்தில் வந்து ஃபயர் பண்ணுறோம். ஸோ அதே இன்னொரு பிளானட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளானட்டில் அதே மாதிரி வந்து ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அட் வெலாசிட்டி ஆஃப் 3 ms minus 1. ஸோ இதில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி 3, இது இனிஷியல் வெலாசிட்டி 5. ஸோ என்ன கேட்டுக்காங்க பார்ப்போம். சேம் angle follows a trajectory which is identical with the trajectory of the projectile fired from the earth. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து சேம் தான், இதில் இருக்க ஆங்கிளும் சேமு, இதில் இருக்க ஆங்கிளும் சேமு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேமாக தான் இருக்குதான். ஸோ அவங்க என்ன கேட்டாங்க, ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி அந்த பிளானட்டில் இந்த பிளானட்டில் இருக்க ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்டுக்காங்க. ஸோ எர்த்தோட கிராவிட்டி எவ்வளோ தெரியும், 9.8 ms minus 2. ஸோ இந்த வேல்யூ என்ன, இந்த பிளானட்டோட வேல்யூ என்னன்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ அது நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரியோட ஃபார்முலா என்ன, y is equal to x tan theta minus 1/2 g x square by u square cos theta. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு பிளானட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி சேமு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எர்த்துக்கு வந்து ஒய் எக்ஸ்னு வச்சுப்போம், அதே அந்த பிளானட் வச்சு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி ஒய் டேஷ்னு வச்சுப்போம், எக்ஸ் வந்து எக்ஸ் டேஷ்னு வச்சுப்போம், tan theta minus 1/2 அதோட ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஜி டேஷ்னு வச்சுப்போம், எக்ஸ் டேஷ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டேஷ்லாம் வேணாம், ஒய் வந்து எக்ஸ் லென்த் வச்சுப்போம், நம்ம கிராவிட்டியோட வேல்யூ தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ யூ டேஷ் ஸ்கொயர் காஸ் தீட்டா, கிராவிட்டி தான் சேஞ்ச் ஆகுது, ஒய் எக்ஸ் வந்து ஆக்சிஸ் வேல்யூ வந்து நம்ம டேஷ் போடணும்னா. ஸோ அந்த ஒய் காம்பனண்ட் எக்ஸ் காம்பனண்ட். ஸோ அன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒய் எக்ஸ் வேல்யூ சேம் தான். ஸோ நம்மளுக்கு என்ன வேல்யூ தான் டிஃப்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி தான் டிஃப்ரெண்ட் ஆகுது, தீட்டா ஆங்கிளும் சேமாக இருக்குது. ஸோ காஸ் தீட்டா போயிடும், tan theta போயிடும், டேஷ்னு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். ஸோ நம்மளுக்கு என்னதான் கிடைக்க முடியும், இப்போ ரெண்டு பார்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளானட் எர்த்லேருந்து ஒரு ட்ராஜெக்டரியும் இன்னொரு பிளானட்டில் இருக்கிற ஒரு ட்ராஜெக்டரியும் சேமாக இருக்குது. ஸோ ரெண்டு ட்ராஜெக்டரியும் சேமாக இருக்குது, எப்படி ஆங்கிளும் சேமாக இருக்குது, டைரக்ஷனும் சேமாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆகுதுனா இனிஷியல் வெலாசிட்டியும் கிராவிட்டினா டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா g/2u ஸ்கொயர். ஸோ 1/2 கேன்சல் ஆயிரும். ஸோ g/u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு g'/u டேஷ் ஸ்கொயர். ஸோ அது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கிராவிட்டியோட வேல்யூ என்ன, நம்ம எர்த்தோட கிராவிட்டி என்னன்னா 9.8. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, ஸோ எர்த்லேருந்து நம்ம ஃபயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் 5 ms minus 2 minus 1 வந்து வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளானட்டில் இருக்குது கிராவிட்டினா இப்போ நமக்கு தேவை. ஸோ அதோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன கொடுக்குறாங்க, 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 9.8 × 9 is equal to 5 ஸ்கொயர்னா 25 g dash. 9.8 9 81. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 19 நம்ம போட்டுப்போம், 25 g dash. g dash is equal to 90/25. ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் போட்டுருக்கிறேன். ஸோ g dash approximately equal to 3.5 meter/second square. ஸோ இந்த அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா meter/second. ஸோ ஆக்சிலேஷன் மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். ஸோ ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 3.5 meter/second square. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் வேல்யூ.
ஸோ அந்த இன்னொரு பிளானெட்லேண்டோட ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் ட்ராஜெக்டரி வந்து ரெண்டுக்கும் சேமாக இருக்குது, ஆங்கிள் சேமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ல நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ g/u ஸ்கொயர் இஸ் g - u ஸ்கொயர். ஸோ இன்னொரு பிளானெட்டோட கிராவிட்டி வெலாசிட்டி டிஃபரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த பிளானெட் ஸோ வெலாசிட்டியும் டிஃபரெண்ட் இருக்குது, ஆங்கிள் எல்லாம் சேமாக இருக்கிறதுனால நம்ம வந்து எல்லாம் கேன்சல் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா the horizontal range and the maximum height of a projectile are equal. The angle of projection of the projectile is. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரிசான்டல் ரேஞ்ச் அண்ட் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் ப்ரொஜெக்டைல் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹாரிசான்டல் ரேஞ்சோட ஃபார்முலா என்ன? ஸோ ஹாரிசான்டல் ரேஞ்சோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஹாரிசான்டல் ரேஞ்ச் u ஸ்கொயர் sin 2 θ by g. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டோட வேல்யூ h மேக்ஸிமம் u ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ by 2g. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஹைட். ஸோ ரெண்டு வேல்யூ சேமாக இருக்காங்க, ரேஞ்சும் சேமாக இருக்காங்க. அப்போ ஆங்கிள் t இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து ரெண்டும் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸ்கொயர் sin 2 θ g is equal to u ஸ்கொயர் sin 2 θ by 2g. ஸோ g கேன்சல் ஆயிரும், u ஸ்கொயர்ஸ் கேன்சல் ஆயிரும். sin 2 θ is equal to sin ஸ்கொயர் θ. இது பார்த்தீங்கன்னா sin ஸ்கொயர் sin 2 θ. ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ், கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஸோ sin 2 θ வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 sin θ cos θ. இதுதான் பார்த்தீங்கன்னா sin 2 θோட வேல்யூ. ஸோ இதே sin ஸ்கொயர் θ பார்த்தீங்கன்னா sin θ into sin θ, ரெண்டு sin θ மல்டிப்ளை பண்ணால் sin ஸ்கொயர் θ. ஸோ ஒரு சைன் வந்து ஆயிரும். ஸோ 2 cos θ is equal to sin θ. ஸோ இது by 2 இருக்குது, sin θ by 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டேர்ம் வரும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கட்டும் மேலே இருக்கட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது, கீழே இருக்கட்டும் மேலே இருக்கட்டும் கேன்சல் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ இந்த 2 இங்கே மேலே இருந்துச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கீழே இருந்துச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கரெக்டாக இருக்குங்க, 2 கேன்சல் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ 2 4 cos θ to sin θ. ஸோ sin cos θ நம்ம tan θ ஆயிரும். ஸோ 4 equal to tan equal to 4. So t equal to tan inverse of 4. So பார்த்தீங்கன்னா ஆங்கிள் என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா equal to tan inverse of 4 பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை, எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ tan inverse of 4 வந்து ஃபைனல் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். the maximum range of a gun of horizontal terrain is 16 km. If g is equal to 10 ms power minus 2, then the muzzle velocity of the shell must be. So கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. the maximum range of a gun of horizontal terrain is 16 km. ஸோ அவங்க கொஸ்டின் ரேஞ்சோட வேல்யூ வந்து 16 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 கிலோமீட்டர் 16,000 மீட்டர். ஸோ இந்த கொஸ்டின் என்ன பாருங்க, மேக்ஸிமம் ரேஞ்சுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சோட வேல்யூ என்ன? மேக்ஸிமம் ரேஞ்சுனா ஆர் மேக்ஸிமம். If g is equal to 10 power minus 2, then muzzle velocity of the shell must be. So muzzle velocity பார்த்தீங்கன்னா கன்ல இருந்து muzzle. ஸோ muzzle வந்து ஃபைனல் ஃபயர் பண்ணி. ஸோ இப்போ ஒரு கன்னுனா இது நம்ம வச்சுப்போம், ரஃபர் இது ஒரு கன்னுனா இந்த இடம் மசில்ன்றா நம்ம வந்து மசில்ன்றா வந்து பிஸ்டல் வைப்போம். இந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து மசில் வெலாசிட்டின்றாங்க. ஸோ அது ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸ் ரேஞ்ச். ஸோ மேக்ஸிமம் ரேஞ்சோட ஃபார்ம் என்ன? u ஸ்கொயர் பை g தான் அப்படின்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் சொல்லிடுவோம். ஸோ ரேஞ்ச் மேக்ஸிமம் வரும் θ is equal to 5 டிகிரி. ஸோ ஆங்கிள் மென்ஷன் பண்ணல, வெறும் கிராஃப் இருக்காங்க, இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினில் வெல் ரேஞ்ச் ஹாரிசான்டல் ரேஞ்ச் ஆஃப் கன் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ரேஞ்ச் sin θ வந்து ஆட் பண்ணணும். ஸோ கொஸ்டினில் θவோட வேல்யூ மென்ஷன் பண்ணுவாங்க.
ஸோ நம்ம டீடா வேல்யூவில் மெஷர் பண்ணோம்னா ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் நல்லா பண்ணிங்க. மேக்ஸிமம் ரேஞ்சுனா இதான் ஃபார்முலா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூ ஸ்கொயர் இனிஷியல் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் மேக்ஸிமம் வேல்யூனா 16,000 இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ஜி. ஜியோட வேல்யூ என்னது 10 சொல்லியிருக்காங்க. 10 இஸ் ஈக்குவல் டு 10 - 2ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இன்ட்டு 16,000. ஸோ எக்ஸ்ட்ரா 0 ஆட் பண்ணும். இதுதான் யூ ஸ்கொயரு. ஸோ வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா யூ இஸ் ஈக்குவல் டு 400 மீட்டர்னு ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 400 மீட்டர்ஸ். இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 400/s. இதுதான் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ. ஸோ கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ 400 மீட்டர்/s பார்த்தீங்கன்னா ஆன்சர். So next ரெண்டு question. The speed of a projectile at its maximum height is half of its initial speed. The angle of projection is. Next question பார்ப்போம். The speed of a projectile at its maximum height is half of its initial speed. The angle of projection is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா speed of a projectile. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டில் ப்ரொஜெக்டோட பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்பீடோட அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து எப்படி நம்ம மெஷர் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ரொஜெக்ட் வந்து மெஷர் இப்படிதான் ஒரு ப்ரொஜெக்டைல் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இதான் ஹைட்டா. ஸோ இந்த ஆக்சிஸில் வெலாசிட்டி எக்ஸ்பெக்ட். ஸோ இந்த ஹைட்டில் பார்த்தீங்கன்னா v is equal to cos பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி மேக்ஸிமம் ஸ்பீட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா v to u cos theta. இதான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் ஏ ப்ரொஜெக்டைல் ஆஃப் இஸ் இனிஷியல் ஸ்பீட். தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆங்கிள் தீட்டானா என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டோட ஸ்பீட் என்னது இனிஷியல் ஸ்பீட். இந்த இனிஷியல் ஸ்பீடோட வேல்யூ வந்து ப்ரொஜெக்டைல் ஸ்பீடோட ப்ரொஜெக்டைல். ஸோ v is to u/2 எழுதலாமா. ஸோ u cos is equal to u/2. So u cancel ஆயிரும். cos theta is equal to 1/2. So angle theta is equal to inverse of 1/2. So cos value 1/2 நம்மளுக்கு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. So theta is equal to 60 டிகிரி பார்த்தீங்கன்னா cos வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கொஸ்டின் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஸோ மேக்ஸிமம் ஹைட்டில் ஸ்பீட் எவ்வளோன்னு கேட்பாங்க. வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா equal to u cos theta. இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட் மேக்ஸிமம் ஹைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Two projectiles of same mass with same velocity are drawn at an angle 60 degree and 30 degree with the horizontal. Then which will remain same? Time of flight, range of projectile, maximum height acquired. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு ப்ரொஜெக்டைல் வந்து சேம் வெலாசிட்டிலேருந்து ட்ரோ பண்ணுறாங்க. ஒரு ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி அண்ட் 30 டிகிரியில் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வந்து ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ ஹாரிசான்டல். ஸோ ஒரு ட்ரோ பண்ணுறாங்க, ஆங்கிள் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது, மற்றபடி மாஸ் வெலாசிட்டி எல்லாம் சேமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமைன் சேம். ஸோ இந்த ரெண்டு ப்ரொஜெக்டைலில் எந்த டைம் வந்து சேமாக இருக்குன்னு கேட்டாங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட்டா, ரேஞ்ச் ஆஃப் ப்ரொஜெக்டைலா, மேக்ஸிமம் ஹைட்டா. ஸோ எது வந்து சேமாக இருக்குன்னு கேட்டாங்க. ஸோ வந்து ஒன்று சால்வ் பண்ணுவோம். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா என்ன? ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட ஃபார்முலா என்ன? 2u sin theta by g. ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி அண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. ஸோ ரெண்டு ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆங்கிள் பொறுத்து வேல்யூ வந்து எதில் வந்து சேமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு TF1 ரெண்டு TF2 இது 2u sin theta 1 u by g ன்னு வச்சுப்போம். ஸோ 2u வச்சுப்போம். sin theta sin 60 வச்சுப்போம். sin 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு sin 30. sin 30யோட வேல்யூ என்னது? 1/2. ஸோ sin 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2. ஸோ ரெண்டு வேல்யூ சேம் கிடையாது.
ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா வேல்யூ சேமாக வராது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹைட்டு பார்ப்போம். மேக்ஸிமம் ஹைட்டு பார்த்தீங்கன்னா u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா பை 2g. ஸோ நம்ம ஆங்கிள் வேல்யூனா நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ இதில் sin ஸ்கொயர் தீட்டா பார்த்தீங்கன்னா sin தீட்டா ஹோல் ஸ்கொயர் வந்து sin தீட்டான்னு sin ஸ்கொயர் equal to sin theta whole square சொல்கிறோமா. ஸோ இதுலேயே பாருங்க தீட்டா வந்து 60 போடுறோம். sin 60 √3/2, sin 30 1/2. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு வந்து சேமாக கண்டிப்பாக இருக்காது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் பார்ப்போம். ரேஞ்சோட ஃபார்முலா என்னது? u ஸ்கொயர் sin 2θ/g. ஸோ இதோட ஃபார்முலா வந்து u ஸ்கொயர் sin 2θ/g. ஸோ sin 2θ is equal to 2 sin θ cos θ. ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் வரும். ஒன்று சைன் டேர்ம் வருது, ஒன்று காஸ் டேர்ம் வருது. ஸோ இதில் வந்து 60 டிகிரி அண்ட் 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 60 டிகிரி. ஸோ 2 sin 60 cos 60. ஸோ sin 60யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2/3/2, cos 60 வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. ஸோ இதை அப்படியே வச்சுப்போம். ஸோ இதே வந்து 2 sin 30 டிகிரி 60 டிகிரி cos 30 டிகிரி. ஸோ இது நம்ம பார்த்தோம்னா sin 30யோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2, cos 60யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா √3/2. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா √3/4, இல்லையே பார்த்தீங்கன்னா √3/4. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எல்லாம் சேம் வெலாசிட்டி சேமு. ஸோ ஆங்கிள் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எந்த டேர்ம் சேமாக இருக்க மாட்டேங்கன்னா ரேஞ்சு தான் வந்து சேமாக இருக்குது. ஸோ வந்து இந்தியோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரொஜெக்டையில் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த டேர்ம் சேமாக இருக்க மாட்டேங்கன்னா ரேஞ்சு. ஸோ ரேஞ்சோட வேல்யூனா sin 2θ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 sin θ cos θ. sin 60 √3/2, cos 60 1/2. ஸோ அதே மாதிரி 30ல் போகிற மாதிரி 1/2 √3/2 ரெண்டும் சேம் ஆன்சர் வருது. ஸோ ரேஞ்சு தான் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ரேஞ்ச் இஸ் சேம் at θ is equal to 60 degree and θ is equal to 30 degree. ஸோ இப்படியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் ப்ரொஜெக்டட் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆங்குலர் மோஷன் தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மோஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. பட் என்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஃபார்முலாஸ் ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷனில் சேமாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் இன் ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்லேருந்து ஒரு பாலில் ட்ரோ பண்ணுறாங்க. ஒரு ஹைட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கீழே தூக்கி போடுறாங்க. ஸோ ஒரு மவுண்டன் மேலே இருந்தாலும் சரி, ஒரு ஹைட்டான பிளேஸ்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு கீழே தூக்கி போடுறாங்க. ஒன்று வந்து இனிஷியல் வெலாசிட்டிலேருந்து மேலே தூக்கி போடல, கீழே தான் தூக்கி போடுறாங்க. ஸோ அதுக்கு ப்ரொஜெக்ஷன் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி y is equal to என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா g/2ux² × x². ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் ஈக்குவேஷனோட ட்ராஜெக்டரியோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ் காம்பனன்ட் பார்த்துவோம். எக்ஸ் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ் என்னது u × டைம் ux, இரண்டு ux. இது இனிஷியல் வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா uy வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. y காம்பனன்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் வெலாசிட்டி 0. பிகாஸ் y வந்து நம்ம ஹைட்லேருந்து நம்ம தூக்கி போடுறோம். ஸோ ஒரு ஹைட்லேருந்து நம்ம ஆப்ஜெக்ட் கீழே தூக்கி போட்டு பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி ஆல்வேஸ் 0. பட் இங்கே எக்ஸ் காம்பனன்ட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டிக்கு வேல்யூ இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ux நம்ம மெஷர் பண்ணுறோம், இல்லை uy நம்மளுக்கு கிடையாது. ஸோ இது வந்து ஃபைனல் ஃபார்முலா g/2ux² × x². ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட், இதோட டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார்முலா என்ன பண்ணால் t is equal to √2h/g. ஸோ ஹைட்டு இந்த y வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ y வேறு ஒன்றுமே கிடையாது, இதோட ஹைட்டாக வந்து நம்ம வந்து ஒய்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டோட்டல் ஹைட்டு, ஸோ டோட்டல் ஹைட் ஆஃப் தி டவர், இந்த டோட்டல் ஹைட் ஆஃப் தி பில்டிங், டோட்டல் ஹைட் ஆஃப் எ மவுண்டன். ஸோ அந்த ஹைட்டு தான் வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ் டைரக்ஷன், ஒய் ஆக்சிஸோட வேல்யூ. ஸோ அது என்ன பண்ணிங்கன்னா t is equal to √2h/g. ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட்டோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதே ஹாரிசான்டல் ரேஞ்சோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா r is equal to u × √2h/g. ஸோ பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ரேஞ்ச் வேல்யூ என்னது u × டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு ஒன்று நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா u × டைம் இனிஷியல் வெலாசிட்டி × டைம் ஆஃப் ஃப்ளைட்டு போட்டோம்னா ஹாரிசான்டல் ரேஞ்சோட வேல்யூ கிடச்சிடும்.
ஸோ டோட்டல் ஸ்பீடு, ஸோ அந்த பார்ட்டிகளோட டோட்டல் ஸ்பீடு கிரவுண்டு தொடும்போது டோட்டல் ஸ்பீடு. ஸோ இனிஷியலில் நம்மளுக்கு ஸ்பீடு தெரியாது. ஸோ கிரவுண்டு தொடும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்பீடோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான் அந்த ஆன்சர். v is equal to u square plus 2gh. ஸோ பார்த்தீங்கன்னா u ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அட் எக்ஸ், வெலாசிட்டி அட் எக்ஸ் வந்து u, வெலாசிட்டி அட் y பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா 2gh. ஸோ வந்து இது எப்படி வந்ததுன்னு நான் சொல்கிறேன். v is equal to u plus at-யா. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் பொறுத்த வரைக்கும் ஆக்சிலேஷன் கிடையாது. ஸோ v is equal to ux, vx நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ y ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா vyயில் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ ஆக்சிலேஷன் அது கிராவிட்டி. ஸோ ஆக்சிலேஷன் கிராவிட்டியை வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம். ப்ளஸ் கிராவிட்டி இன்ட்டு ஹைட்டு. ஸோ y ஆக்சிஸோட ஹைட் என்னதோ அது பொறுத்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஸோ 2as v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் = 2as அந்த ஃபார்முலா வச்சு கூட நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அட் y பார்த்தீங்கன்னா 2gh தான். ஸோ டோட்டல் வெலாசிட்டி நம்ம வந்து சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபார்முலா u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh ரூட் ஆஃப். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஹாரிசான்டல் ப்ரொஜெக்ஷன். இது வரைக்கும் நீட்டில் கேட்டதில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு எந்த எக்ஸாம்லையும் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டதில்லை. ஸோ அது வந்து NCERTயில் இருக்குது. ஸோ உங்கள் CBSE புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதில். ஸோ அந்த கொஸ்டினை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இதுவும் கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்க இந்த எக்ஸாமில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ அந்த கொஸ்டின் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் CBSE NCERT புக்கில் கேட்ட கொஸ்டின். ஸோ என்ன கொஸ்டின் கேட்குங்க பார்ப்போம். A hiker stand on the edge of a cliff 4 meters above and throws a stone horizontally with an initial speed of 15 per second minus neglecting her air resistance. Find time taken by the stone to reach the ground and speed with which it hits the ground. ஸோ என்ன கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹைக்கர் வந்து மலை ஏறுறவர். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப்ல ஒரு ஹைட் ஆஃப் கிளிஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கும். ஸோ பாறையோட எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா கிளிஃப். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிற்கிறாரு. என்ன பண்ணுறாரு 490 மீட்டர்ஸ். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 490 மீட்டர்ஸ். ஸோ அந்த என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா த்ரோஸ் எ ஸ்டோன் ஹாரிசான்டலி வித் இனிஷியல் ஸ்பீட் ஆஃப் 15 மீட்டர் per second minus 1. ஒரு கல் இருக்குது, அது வந்து த்ரோ பண்ணுறாரு. அதோட இனிஷியல் பார்த்தீங்கன்னா 15 மீட்டர் per second minus 1 சொல்லியிருக்காரு. நெக்லெக்டிங் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் த டைம் டேக்கன் பை ஸ்டோன் டு ரீச் தி கிரவுண்ட் அண்ட் ஸ்பீட் வித் விச் இட் ஹிட்ஸ் தி கிரவுண்ட். ஸோ என்ன கேட்டிருக்காங்க டைம் by the stone to reach. ஸோ இதுதான். ஸோ இந்த டோட்டல் டைம் தான் பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் டோட்டல் டைம் சொல்கிறோம். அண்ட் ஸ்பீட் அட் விச் இட்ஸ் தி கிரவுண்ட் இது பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி டோட்டல் மேக்னெட்டிக் தான் இது நம்ம சொல்லுவோம். 2 டைம் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் வெலாசிட்டி ஸ்பீட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆன்சர் மேக்னிடியூட். ஸோ vy காமன் பண்ணுவோம். அது வந்து டோட்டல் பார்த்தீங்கன்னா vx ஸ்கொயர் vy ஸ்கொயர். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து சொல்கிறோம். இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி மீட்டர் per second. ஸோ ஃபார்ம் ஆஃப் 2hg. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்டோட வேல்யூ என்னது 490 மீட்டர்ஸ். root of 2 into 490 divided by g. Acceleration due to gravity வந்து 10. நம்ம 10 நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ 2 into 40 is equal to 980 by 10. ஸோ root of 90. ஸோ root of 98 னா approximately is equal to approximately 9.7 seconds அப்படின்னா டைம். ஸோ அந்த டைம் வந்து ஃப்ளைட் வந்து அப்ராக்சிமேட்டாக எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் நம்ம வந்து அப்ராக்சிமேட் பண்ணிப்போம். ஸோ அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல்ஸ் டு 10 seconds. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் எ பார்ட்டிகல் இப்போ நான் கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் என்னன்னா மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி என்னது v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் vx ஸ்கொயர் ப்ளஸ் vy ஸ்கொயர். இதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பீட் ஆஃப் எ பார்ட்டிகல். ஸோ vx என்னது ux இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ தான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி அட் தி x ஆக்சிஸ். ஸோ vx இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர் per second power minus 1.
ஸோ அதே மாதிரி வெலாசிட்டி அட் ஒய் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீஸ் இன்ட்டு டி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் கொடுத்துருந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி அட் ஒய் ஆக்சிஸ் பண்ணும்போது ஆக்சிலேஷன் டு கிராவிட்டி இந்த டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெலாசிட்டி கிடச்சிரும். ஸோ நமக்கு தெரியும் ஆக்சிலேஷன் என்ன, சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி டிவைட் பை டைம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி பை டைமா. ஸோ வெலாசிட்டி என்ன, ஆக்சிலரேஷன் அண்ட் டைம் வந்து நம்மளுக்கு வெலாசிட்டி. ஸோ அதே ஃபார்முலா நம்ம ஒய் ஆக்சிஸில் கொடுத்துருக்கோம். இதில் இனிஷியல் வெலாசிட்டி ஆல்வேஸ் 0. ஒய் ஆக்சிஸ் ஹாரிசான்டல் ப்ரொஜெக்டைல் மோஷனில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கும். ஸோ அந்த இனிஷியல் வெலாசிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 மீட்டர்/செகண்ட் -1. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஒய் ஆக்சிஸில் என்னையா நம்ம 0 சொல்ல மாட்டீங்கன்னா ஒரு ஹைட்லேருந்து நம்ம ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஆல்வேஸ் 0 தான். ஸோ ட்ராப் பண்ணும்போது ஃபைனல் வேல்யூ வந்து நம்ம விஒய்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அந்த விஒயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் இன்ட்டு டோட்டல் டைம் வந்து விஒய்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதே எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணால் எக்ஸ் காம்பனெட்டில் யூஎக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து அந்த இனிஷியல் வெலாசிட்டி நம்ம வெர்டிக்கல் டிஸ்டன்ஸில் போகும்போது இனிஷியல் வெலாசிட்டி இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி விஒய் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் டு கிராவிட்டினா 9.8, டைமோட வேல்யூ என்னது 10. So velocity at y is equal to 98 meter/second. So அப்போ total speed என்னன்னு நம்ம பார்ப்போம். v is equal to vx square 15 square plus vy square 15 square plus 98 square. So 15 square plus 98 square அது வந்து ஸ்கொயர் நம்ம சால்வ் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 99 meter/second. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பீட் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஃபால் இன் தி கிரவுண்ட். ஸோ ஒரு ஸ்டோன் வந்து கிவன் ஹைட்லேருந்து நம்ம ட்ராப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்பீட் வந்து ஒரு ஹைட்லேருந்து ஸ்டோன் வந்து கீழே போட்டார் 490 மீட்டர் உயரத்துலேருந்து அந்த ஸ்டோன் வந்து கிரவுண்டில் போகும்போது அதோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 99 மீட்டர்/செகண்டுன்னு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஜெக்ஷன் மோஷன் வந்து முடிச்சிருக்கோம். ப்ரொஜெக்டைல் மோஷன் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நான் இப்போ இந்த ஃபார்மில் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஹைட்லேருந்து நம்ம ஃபால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி எங்கே நம்ம கன்சிடர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ். இனிஷியல் வெலாசிட்டி டோட்டல் வெலாசிட்டியும் பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி சேம் தான் எக்ஸ் ஆக்சிஸில் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒய் ஆக்சிஸில் கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா uy is equal to 0, இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ டோட்டல் வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரேஷன் என்ற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதோட டைம் ஆஃப் ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா t is equal to root of 2h/g. t is equal to root of 2h/g வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட்டு. ஸோ ஹாரிசான்டல் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா u into root of 2h/g. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹாரிசான்டல் ரேஞ்ச் வேலையும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ டோட்டல் ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி கிவன் டைமும் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எனி டைம். ஸோ டோட்டல் டைமும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அட் t is equal to 5 seconds. எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அந்த தூரத்தில் வந்து எவ்வளோ வெலாசிட்டியில் வந்து ஸ்பீடு போயிருக்குது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுனாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். u ஸ்கொயர் ப்ளஸ் g ஸ்கொயர் t ஸ்கொயர் ரூட் ஆஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இல்லை ஹைட்டு கிராவிட்டி கொடுக்கலாம் டைம் அவங்க கொடுக்கலன்னா ஸோ இந்த மாதிரி u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh நம்ம இதில் வந்து ஸ்கொயர் நம்ம யூஸ் பண்ணல 2gh நம்ம போட்டால் இந்த ஆன்சர் நம்மளுக்கு டைம் இல்லாமல் டைம் மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். ஸோ v is equal to root of u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ டைம் நம்ம டோட்டல் டைம் தெரியும் இல்லை எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் at t is equal to 5 seconds கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். சிம்பிளாக நம்ம கிராவிட்டியோட மல்டிப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ 2gh ஹைட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா கால்குலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதே டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 into 5 9.8 into 10 அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ கொஸ்டின் நல்லா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீட்டில் கேட்டது கிடையாது. பட் சிபிஎஸ்சி உங்கள் சிலபஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா டாப்பிக்கும் நல்லா பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷனோட டாபிக் முடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டில் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி அண்ட் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் இன்னும் 2 டாபிக் தான் இருக்குது. இது 2 டாபிக் முடிச்சோன்னா யூனிட் நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ இது இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் சர்க்குலர் மோஷனும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த நான் நடத்தின வரைக்கும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இல்லை ஏதாச்சும் இந்த கொஸ்டின் வேறு கொஸ்டின் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரொஜெக்டட் மோஷனில் இந்த டாப்பிக்கில் இந்த கொஸ்டின் எனக்கு டவுட்டாக இருக்குன்னா என்ன கொஸ்டின்னு சொல்லுங்கள். ஸோ அது வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா வெக்டர்ஸில் வந்து நான் பேசிக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். இல்லை வெக்டர்ஸில் வந்து ஒரு சில பேசிக்ஸ் எனக்கு தெரியல. ஸோ அது எனக்கு என்ன கொஸ்டின் என்ன டாபிக் ஒன்று சொல்லித்தரணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ வந்து நான் இதான் இப்போது மோஷன் இன் பிளேனில் பார்த்தீங்கன்னா வெக்டர்ஸ் நடத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். நான் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இன் மோஷன் இன் பிளேன். ஸோ மோஷன் இன் பிளேனும் மோஷன் ஸ்ட்ரைட் லைனும் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரேஷன் வந்து வெலாசிட்டினா இந்த ஆக்சிலேஷன் கண்டுபிடிக்கணும். ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸ் கொடுத்தாங்கன்னா வெலாசிட்டி என்னது ஆக்சிலேஷன் என்னதுன்னு கண்டுபிடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேம் ப்ரொசீஜர் தான், வெறும் டைரக்ஷன் தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த 3 டாப்பிக்கில் இந்த மோஷன் இன் பிளேன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டைல் மோஷனும் ப்ளஸ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி அண்ட் சர்க்குலர் மோஷன் இந்த 3 டாபிக் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் நான் இப்போ முடிச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டியும் சர்க்குலர் மோஷனும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ.